வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி கிறிஸ்மஸை முன்னிட்டு ஒரு சாண்டா கிளாஸ் பிக்சர் தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாண்டா கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு ஒரு சர்க்கிள், இதுக்கு மேலே ஒரு கேப் ஒன்று போட்டு, கேப்புக்கு ஒரு கர்வு இங்கே போட்டு ஒரு சின்ன ரவுண்டு, இங்கே தாடி, சாண்டா கிளாஸ் தாடிக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கர்வு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாடிக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உடம்பு ஸ்மால் கர்வு, அந்த மாதிரி இந்த சைடு ஸ்மால் கர்வு. இப்போ இந்த கை, உடம்பு வந்து இங்கே தொப்பை இங்கேருந்து இது வரைக்கும் தொப்பை, கைக்கு ஒரு சின்ன கர்வு. இது வந்து க்ளவுஸு, கை க்ளவுஸு. இந்த கை லைட்டாக அப்படி மடங்கிச்சு. அதே மாதிரி இந்த சைடு கை லைட்டாக மடக்கியிருக்கு. அந்த கை ஷர்ட் அடையிறதுக்கு 2 கர்வு நுனியில் கை இங்கே வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு ஹாஃப் கர்வு. இப்போ சென்டரில் லேசாக ஸ்ட்ரெயிட் லைனு, வெர்டிகல் லைன் இல்லை, லைட்டாக பெண்ட் லைனு. அது ஷர்ட்டு, இது ஜாயிண்ட்டு. பெல்ட்டுக்கு சின்ன கர்வு, இங்கே ஸ்கொயரு டபுள் லைனு. அதே மாதிரி இது கண்டினியூட்டி. இந்த பெல்ட் இங்கே பெல்ட்டு பட்டை, இங்கே அது மாதிரி பெல்ட்டு பட்டை போட்டுக்கிறோம். இங்கே பேக் வச்சுக்கிறேன், லைட்டாக சும்மா கோடு போட்டுங்க 2 கர்வு. பேக்கில் கிஃப்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று, கிஃப்ட் பேக்கு கோடு போட்டுக்கங்க, டபுள் லைன். இப்போ இதனுடைய கண்டினியூட்டி கீழே சென்ட்ரலி அது மாதிரி வருது. இங்கே கர்வு, கீழே இது மாதிரி, இங்கே அது மாதிரி லைட்டாக கர்வு லைன். அந்த ஷர்ட்டுடைய கண்டினியூட்டி. இப்போ பேண்ட்டு இப்படி போட்டு ஒரு கர்வு, இந்த பக்கம் ஒரு கர்வு. இது மடங்கி இருக்கிறதுனால இப்படி ஒரு பெண்டு, இப்படி ஒரு பெண்டு. இப்போ ஷூ நுனியில் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிட்டு ஷூ போட்டு ஒரு வெர்டிகல் லைன் போட்டு இந்த அப்படி போடுங்க. ஒரு சின்ன கர்வு, ஷூ அப்படியே மடங்கி இருக்க மாதிரி, ஷூ மடங்கலாம் இப்படி இருக்குது, அதனால சின்ன ஒரு கோடு போட்டுருக்கோம். இங்கே 2 கோடு. அதே தான் இன்னொரு லெக்கு ஸ்லாண்டிங் லைனு, மறுபடியும் வந்து பெண்டு. இந்த பக்கம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லாண்டிங் லைன், ஒரு பெண்டு. அதுக்கு அதே மாதிரி தான் கீழே இங்கே போட்ட மாதிரி, லெஃப்டில் போட்ட மாதிரியே ஒரு 2 லைனு. அதுக்கு கீழே ஷூ, இது நேராக இருக்குது ஷூ, இது சைடு, அந்த சைடாக இருக்குது. அப்போ இப்படி போட்டு ஹீல்ஸு ஒரு கோடு போட்டு இப்படி பட்டை போட்டு ஒரு பெண்டு. அதுதான் அவுட்லைன் முடிஞ்சது. இப்போ ஃபேஸ் மட்டும் தான் பெண்டிங்க, ஃபேஸ் கை தான். இப்போ மேலே இருந்து வந்துடுவோம். இங்கே பாருங்கள், இந்த அந்த உள்ளனுக்கு இதே மாதிரி போட்டுருவோம். ஐப்ரோ கொஞ்சம் முள்ளாக போட்டுக்குவோம். ஐப்ரோ, கண் ஒரு கோடு போட்டு 2 கோடு போட்டு இப்படி போட்டு மேலே கர்வு, டபுள் லைனு. இப்போ மூக்குக்கு இங்கே சின்னதாக இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் போட்டு, அவ்வளோதான். மூக்கு இங்கே அந்த மூக்கு இன்னொரு பார்ட்டு ஒரு புள்ளி ஆட்ட வச்சுக்கணும். இப்போ மீசை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா பெருசாக இங்கே மீசை. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு மீசை, கீழ் போர்ஷன் அப்படி போடும், லேசாக கோடு கூட இழுத்து. மவுத்துக்கு 2 கோடு. இப்போ இதை ஒட்டி காது இங்கே போடும், காதுக்கு ஒரு கர்வு, காது காதை ஒட்டிய அந்த தாடி. கைக்கு இது பிடிச்சிருக்க மாதிரி ஒரு வரல, 2 வரல, 3 வரல, 4. இதுக்கும் அப்படிதான், நுனியில் அந்த உள்ளன் எஃபெக்ட்.
இந்த இதுக்கு அது மாதிரி தம்பு லைட்டாக தெரியும், மீதி வேறெல்லாம் மடங்கிடும். இந்த இதுக்கு எல்லாமே உள்ளனுக்கு எல்லாமே முள்ளு முள்ளாக இருக்கும். இங்கெல்லாம் ஒயிட்டு, எங்கெங்க இப்படி கோடு போட்டுக்கிறோமோ அங்கெல்லாம் ஷைனிங் ஒயிட் வரும். அங்கே அடிக்கக்கூடாது, ஒயிட் கலர் அடிக்காதுன்னு விட்டு அவுட்லைன் போட்டுக்கலாம். பென்சில் ஸ்கெட்ச் முடிஞ்சது, அவுட்லைன். மேலே இருந்து வாங்க எப்பயுமே பிக்சருக்கு. இந்த பென்சில் லைன் மேலே அழகாக போடலாம். கண்ணுக்கு எல்லாமே தாடி ஷர்ட்டு மேலே போட்டுக்கணும். இங்கே இது மாதிரி விரல், பெல்ட்டு, பெல்ட்டுக்கு அந்த பட்டி, நடுவில் அந்த பக்கிள்ஸ் லாக். இது மாதிரி போட்டுக்கங்க. இங்கேயும் அதர் சைடும் அதே தான். இங்கே ஸ்லாண்டிங் லைன் பெண்ட். இது வேணால் சின்ன சின்ன கோடு போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைட் சின்ன சின்ன கோடு. ஷூ ஓகே. இப்போ கலரிங் போய்க்கலாம். மேக்ஸிமம் ரெட்டு வயலட்டு தான், ரெட்டு ப்ளூ தான் இருக்குது கலரு. அந்த ஒயிட்டுக்கு எல்லாமே லைட்டாக வயலட் கலர் கொடுத்துடலாம், மீதி எல்லாம் ரெட்டு கொடுத்துடலாம். டார்க் ரெட் எடுத்துக்கலாம், மற்றபடி வயலட்டு ஆர்டினரி வயலட்டு. வயலட் எடுத்துக்கிட்டேன். ரெட்டு பாருங்கள், இங்கெல்லாம் ரெட்டு ஃபுல்லாகவே ரெட்டு கொடுக்காதீங்க. ஷேடு இங்கே மட்டும் டார்க். அது மாதிரி இங்கே அந்த வரி வரியாக இருக்கிறப்ப ஷேடு ஃபுல்லாக கொடுக்கணும். அது மாதிரி இங்கேயும் லைட்டாக இந்த இடத்துல அடிக்காமல் விட்டுடலாம், ஏன்னா அங்கே லைட்டாக வரும். அப்போ தான் அது நல்லா முழுக்கட்டியாட்டாக இருக்கும் மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் நான் அடிக்கிறேன், இதெல்லாம் டார்க்கு. இங்கே எண்டில் லேசாக அடிக்கிறேன், இங்கே இருக்கிற டார்க் அங்கே வரல. இங்கெல்லாம் ஃபுல் டார்க் அடிக்கிறேன், இங்கே லைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனு இதே மாதிரி இங்கெல்லாம் ஒயிட்டாகவே இருக்கும்.
லைட்டாக அடிக்க விடணும், லேசாக கீழே மட்டும் அடிக்கணும். இதை மட்டும் டார்க். அதே மாதிரி இந்த இடத்துலையும் டார்க்கு ஒட்டி போட்டு இங்கே கொஞ்சம் டார்க். அது மாதிரி இந்த போர்ஷனு இங்கே தான் டார்க். கை இங்கே எண்டில் லேசாக. இது ஃபுல்லாகவே டார்க், நல்லா டார்க் கீழே. இது மட்டும் லைட்டாக ஒயிட்டை விட்டுருணும், கொஞ்சம் அந்த ஷேடுக்காக லேசாக அடிக்கணும். இங்கே அந்த எண்டில் டார்க்கு, இந்த நுனியில் மட்டும் லைட்டாக போடும் லேசாச்சு. இது அந்த மாதிரி இது இங்கெல்லாம் டார்க்கு, இங்கே லேசாச்சு. அவ்வளோதான். இதுக்கு பட்டிக்கு மட்டும் எல்லோ, மீதெல்லாம் ரெண்டே கொடுத்துடலாம். இது மட்டும் எல்லோ, இந்த லைன்ஸ் சுருங்குள்ள எல்லோ கிஃப்ட் பாக்ஸ். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கிரீன் கலர், இதுக்காக தான் ஒரு வேலை கீழே மட்டும் டார்க்கு, மேலே லைட். கொஞ்சம் பிளாக்கு, இப்போ இதுக்கெல்லாம் வைலட், லேசாக வைலட். இந்த போர்ஷன் லேசாக வைலட். இதுக்கு எல்லாமே ஒரு ரெண்டில் லேசாக வைலட். ரெண்டுக்கு லைட்டை சிரிக்கிறதுக்கு லைட். இதுக்கு ஃபேஸுக்கு ஃபேஸ் கலர் கொடுத்துடலாம். இங்கே கொஞ்சம் டார்க், ஃபேஸ் கலரில் இங்கே கொஞ்சம் டார்க்கு, இங்கே கொஞ்சம் டார்க். அவ்வளோதான், கிறிஸ்மஸ் கலர் முடிஞ்சுது. கீழே இது மட்டும்தான் பெயிண்டிங்கு, ப்ளூ பிளாக்கு, கீழே பிளாக்கு. ஓகே, பிளாக் கலர் பென்சில். ஓகே, பிளாக் கலர் பென்சில் இல்லை, அது போல் இந்த கலர் இருக்குது, இது பிளாக். இந்த நுனியில் லைட்டாக ஒயிட் அடிக்காமல் ஒயிட்டை விட்டணும். அப்போ தான் அந்த பாலிஷில் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் எஃபெக்ட். ஒயிட் லைட்டாக விட்டணும். நல்லா பல பலன்னு இருக்கிற மாதிரி தெரியும். பல பலன்னு இருந்தால் ஒயிட் விட்டணும். அவ்வளோதான். இதெல்லாம் லைட்டாக ப்ளூ மெல்ட் பண்ணிடணும். கீழே ஸ்னோ வைலட்டு.
ஓகே. பேக்ரவுண்ட் வேணாம், இங்கே வேணால் லைட்டாக கொஞ்சம் இந்த லைன் அழிச்சிடும். கொஞ்சம் எஃபெக்ட்டுக்காக வேண்டி லைட்டாக அப்படி வேணாம் எல்லோ. அவ்வளோதான். இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.